சரி, நேராக விஷயத்துக்கு வருவோம். இஸ்ரவேலர்களின் பரம எதிரியாக இருந்த ஒருவர் எப்படி அதே தேசத்தின் மாபெரும் வீராங்கனையாக மாறினார்? கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? இந்த முரண்பாட்டை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். இது ராகாபினுடைய முழுமையான கதை. சமுதாயத்தால் ஒட்டுமொத்தமாக ஒதுக்கப்பட்ட கானான் தேசத்தைச் சேர்ந்த ஒரு விளிம்பு நிலை பெண் எப்படி ஒரு பெரிய உளவுப் பணியின் நாயகியாக மாறினார்? அது மட்டுமில்லாம முடிவில்லாத ஒரு அரச வம்சத்தின் தாய்வழி மூதாதையராக அவர் எப்படி உயர்ந்தார்? சமூகத்தின் அடிமட்டத்தில் இருந்த ராகாபின் இந்த நம்ப முடியாத உருமாற்றத்தை தான் வரலாற்று ஆதாரங்களோடு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். பகுதி 1. எரிகோவின் அந்நிய பெண். இப்போ இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. பழங்காலத்துல பலமான கோட்டைகளால் சூழப்பட்ட எரிகோ நகரம். யோசுவாவால் அனுப்பப்பட்ட இஸ்ரவேல உளவாளிகள் நகரத்தின் மதில் சுவரிலேயே அமைந்திருந்த ராகாபின் வீட்டுக்கு வராங்க. இது ஏதோ சாதாரண சந்திப்பு கிடையாதுங்க. 2 தரப்பினரின் தலைவிதியையும் சொல்லப்போனா ஒட்டுமொத்த வரலாற்றையுமே மாற்றப்போகும் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இது. இப்போ இதுல ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ராகாபின் தொழிலை குறிக்கும் அந்த எபிரேய வார்த்தை ஜோனா, ZONH. இந்த வார்த்தைக்கு வரலாற்று மற்றும் இறையியல் அறிஞர்கள் மத்தியில இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய விவாதமே நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே இந்த வார்த்தையே விலைமகள் அப்படின்னு தான் மொழிபெயர்க்கிறாங்க. ஆனால் சில யூத மரபுகள் இத பண்டேஹிதா, அதாவது விடுதி நடத்துபவர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, சமூகத்துல அவங்க ஒரு விளிம்பு நிலை பெண் தான். மக்கள் அவங்கள ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்கல அப்படிங்கறது மட்டும் ரொம்ப தெளிவா தெரியுது. பகுதி 2. உளவாளிகளும் சிவப்பு கயிறும். இந்த ஒட்டுமொத்த உளவு பணியிலுமே கொஞ்சம் உற்று கவனிச்சிங்கன்னா ஒரு பெரிய நகைச்சுவையே ஒளிஞ்சிருக்கு. முதலாவதா, இந்த இஸ்ரவேல உளவாளிகள் எரிகோக்குள் நுழைஞ்ச உடனேயே அரசனுடைய ஆட்களால் கண்டுபிடிக்கப்படுறாங்க. பெரிய ரகசிய பணி அங்கே ஆரம்பத்திலேயே சொதப்புது. இரண்டாவதா, ஆபத்தில் சிக்கின இவங்கள ராகாப் தன்னுடைய வீட்டின் கூரையில் அழுகும் நிலையில் இருந்த சணல் தட்டுகளுக்கு அடியில ஒளிச்சு வைக்கிறாங்க. மூன்றாவதா, அரசனின் வீரர்களை திசை திருப்பி ரொம்ப சாமர்த்தியமா வேற வழியில அனுப்பி வைக்கிறாங்க. கடைசியா, இந்த மாவீரர்களான உளவாளிகள் ஒரு கானானிய பெண்ணோட உதவியால ஜன்னல் வழியா ஒரு கயிற்றை பிடிச்சு தப்பிச்சு போறாங்க. இவர்களோட வீரத்தை விட ராகாபோட சமயோசித புத்தி தான் அன்னைக்கு இவங்களை காப்பாற்றியிருக்கு. ராகாப் அந்த உளவாளிகளிடம் சொன்ன ஒரு வலிமையான வார்த்தையை கேளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் தாழ பூமியிலும் தேவனானவர். இதுல ஒரு வேடிக்கையான முரண்நகை என்ன தெரியுமா? இந்த உளவாளிகள் எந்த அளவுக்கு செயலற்றவர்களாக இருந்தாங்கன்னா, அவங்க தப்பிச்சு தங்கள் தலைவனான யோசுவாவிடம் திரும்பி போய் அதிகாரப்பூர்வ அறிக்கை கொடுக்கும்போது ராகாப் சொன்ன இதே வார்த்தைகளை அப்படியே காப்பி அடிச்சு தங்களோட சொந்த வார்த்தைகளை போல சொல்லிட்டாங்க. பகுதி 3. மதில்களின் வீழ்ச்சி. இது எதை மிக தெளிவா காட்டுதுன்னா, தொல்பொருள் ஆராய்ச்சியோட சான்றுகளை 1907 முதல் 9 வரை நடந்த ஜெர்மானிய அகழ்வாராய்ச்சிகள்ல பிந்தைய வெண்கால காலத்தைச் சேர்ந்த கேஸ்மேட் எனப்படும் இரட்டை மதில்களை கண்டுபிடிச்சாங்க. இதுல ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நகரத்தின் வடக்கு திசையில இருக்கிற 8 அடி உயரம் மண் செங்கல் சுவர் மட்டும் கொஞ்சம் கூட இடிஞ்சு விழாம அப்படியே கம்பீரமா நின்றுருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட இணைக்கப்பட்ட வீடுகளும் இருந்திருக்கு. ஒரு பயங்கரமான பூகம்பத்தால் சுவர்கள் எல்லாம் இடிஞ்சு விழுந்த போதும் மதிலின் மீது அமைந்திருந்த ராகாபின் வீடு எப்படி இடிஞ்சு விழாம தப்பியது அப்படிங்கறத இது ரொம்ப துல்லியமாக புரிய வைக்குது. தப்பிப்பதற்கான ஒரு அடையாளமாக ராகாப் தன்னுடைய ஜன்னலில் கட்டியிருந்த அந்த சிவப்பு நிற கயிறு இருக்கு இல்லையா, அது வெறும் ஒரு சாதாரண கயிறு கிடையாது. இது ஒரு அழகான இரட்டை அர்த்தம் கொண்ட வார்த்தை விளையாட்டு. எபிரேய மொழியில இத நம்பிக்கை அப்படிங்கிறதையும் குறிக்கிறது. அதே போல எகிப்தில் இஸ்ரவேலர்கள் தங்களை காத்துக்கொள்ள தங்கள் வீட்டு வாசலில் பூசிய பஸ்கா ரத்தத்தின் அடையாளமாகவும் இது இறையியல் ரீதியாக பார்க்கப்படுது. ஆக அந்த சிவப்பு கயிறு மரணத்திலிருந்து காப்பாற்றும் ஒரு உயிர்நாடியாகவும் அதே சமயம் விடுதலையின் குறியீடாகவும் இருந்திருக்கு. பகுதி 4. 2 விதிகளின் கதை. ஆக இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 முற்றிலும் மாறுபட்ட நபர்களின் ஒப்பீடுதான். ஒரு புறம் ராகாப், அவங்க இஸ்ரவேலர்களுக்கு சற்றும் சம்பந்தமில்லாத ஒரு கானானிய பெண், சமூகத்தால் ஒதுக்கப்பட்டவங்க. ஆனா அவங்க உளவாளிகளை ஒளித்து வைத்து ரொம்ப விசுவாசத்துடன் செயல்பட்டதால அவங்களும் அவங்க குடும்பமும் பிழைத்துக் கொண்டார்கள். மறுபுறம் ஆகான், இவன் ஒரு மரியாதைக்குரிய இஸ்ரவேலன். ஆனா கடவுளின் கட்டளையை மீறி கொள்ளைப் பொருட்களை தன்னுடைய கூடாரத்தில் ஒழித்து வைத்ததால் அவனோ அவனது குடும்பமும் முற்றிலுமாக அழிந்து போனாங்க. ஆகானும் அவனது குடும்பத்தினரும் கல்லெறியப்பட்டு எரிக்கப்படும் இந்த துயரமான நிகழ்வு நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுத்தருகிறது. ஒருத்தரோட பிறப்போ இனமோ அல்லது அவங்க சமூகத்துல வச்சிருக்கிற அந்தஸ்தோ அவங்கள காப்பாத்தாது. மாறாக அவங்களுடைய தனிப்பட்ட விசுவாசமும் கீழ்ப்படிதலுமே அவங்க வாழ்வை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சான்று. பகுதி 5. அரச வம்சத்தின் தாய். ராகாபும் அந்த உளவாளிகளும் தங்களுடைய ஒப்பந்தத்தை உறுதி செய்வதை இங்க நம்ம பார்க்கிறோம்.
வரலாற்று ஆய்வாளர்களும் விவிலிய அறிஞர்களும் என்ன சொல்றாங்கன்னா, ராகாப் தான் காப்பாற்றிய அந்த 2 உளவாளிகளில் ஒருவரையே பின்னர் திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் யூதா கோத்திரத்தைச் சேர்ந்த சல்மோன் என்ற இளவரசர் தான் அவர் என பல பதிவுகள் குறிப்பிடுது. இது உண்மையிலே எதிர்பார்க்காத ஒரு வரலாற்று திருப்பம் இல்லையா? இப்போ இது எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு பாப்போம். ராகாபின் வம்சாவளி உண்மையிலேயே நம்மால் நம்ப முடியாத அளவுக்கு பெருமை வாய்ந்ததுங்க. அவங்க சல்மோனை திருமணம் செய்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் புகழ்பெற்ற போவாஸ் என்பவருக்கு தாயானாங்க. இதன் மூலம் மாமன்னர் தாவீதின் வம்சாவளியிலும் அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியிலுமே அவங்க ஒரு முக்கியமான மூதாதையராக இடம்பெறுகிறாங்க. மத்தேயு எழுதிய நற்செய்தியில் இயேசுவின் வம்சாவளி பட்டியலில் வெளிப்படையாக பெயரிடப்பட்டுள்ள வெறும் 4 பெண்களில் ராகாப்பும் ஒருவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு அளிக்கப்பட்ட எவ்வளோ பெரிய மரியாதைன்னு நினைச்சு பாருங்க. விசுவாசத்தினால ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட நாசமடையாது இருந்தால். இது பைபிள்ல இருக்கிற ஒரு அற்புதமான வசனம். புதிய ஏற்பாட்டுல விசுவாசத்தின் மாபெரும் வீராங்கனைகளில் ஒருவராக ராகாப் என்றென்றும் நினைவு கூறப்படுறாங்க. அசைக்க முடியாத விசுவாசமும் அதற்கேற்ற துணிச்சலான செயல்களும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஒரு மிகச்சிறந்த உதாரணம். நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். வரலாற்றின் போக்கியை முற்றிலுமாக மாற்றுவதற்கு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையிலிருந்த ஓர் எதிரியை கடவுளால் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, வேறு யாரையெல்லாம் இது போன்ற முற்றிலும் எதிர்பாராத வழிகளில் அவரால் பயன்படுத்த முடியும்? தகுதியற்றவர்கள் என்று நாம நினைக்கிற சாதாரண மனிதர்கள் மூலமாக சரித்திரம் எப்படி கட்டமைக்கப்படலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த வியப்பூட்டும் வரலாறு நிச்சயம் நம்ம எல்லோரையும் ஆழமாக சிந்திக்க வைக்கும்.